நிகழ்ச்சியில பார்க்க போற படம் எங்கம்மா ராணி. தன்ஷிகா, சிறுமிகள் வர்ணிகா, வர்ஷா, சங்கர் ஸ்ரீ, நமோ நாராயணன் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. குமரன், சந்தோஷ்குமார் இருவரின் ஒளிப்பதிவுல இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்புல படத்தை இயக்கியிருக்காரு பாணி, தயாரிச்சிருக்காங்க MK Films. இந்த படத்தோடைய கதை, ஹீரோயின் தன்ஷிகா மகள்கள் வர்ணிகா, வர்ஷாவுடன் மலேசியாவில் இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் வேலை விஷயமா வெளியூர் போறாரு, அதோட காணாம போறாரு. இந்த சூழல்ல ஒரு சமயம் இவங்களுடைய இரட்டைய குழந்தைகள்ல ஒருவர் திடீர்னு உடல்நலம் சரியில்லாம போய் இறக்குறாங்க. இரு சிறுமிகளில் இன்னொரு சிறுமியை டாக்டர் சங்கர் ஸ்ரீ சோதித்து பார்க்கும்போது தான் இந்த குழந்தைக்கு வித்தியாசமான நோயான ஆவியால் பாதிக்கப்படும் நோய் இருக்குங்கிறது தெரிய வருது. இந்த சூழலில் ஆவியை ஓட்டிவிட்டால் மகள் உயிர் பிரிந்து விடுமோங்கிற நிலையில தன்ஷிகா எடுக்கும் தெளிவான முடிவு என்னங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. தன்ஷிகா, வர்ணிகா, வர்ஷா இந்த 3 பேரை நம்பிதான் கதை நகர்றதுனால 3 பேருமே தங்கள் பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குழந்தைகளோட பிறந்தநாள் விழாவை தன்ஷிகா சிறப்பாக கொண்டாடி, அதே சமயம் அதன் பிறகு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையை நினைச்சு தவிக்கும் காட்சிகள்ல தன்ஷிகா தன் நடிப்பை சிறப்பாக கொடுத்திருக்காங்க. சிறுமிகள் வர்ணிகா, வர்ஷா இந்த இருவரின் நடிப்பில் இருக்கும் முதிர்ச்சி பாராட்டப்பட வேண்டியது. நமோ நாராயணாவின் கதாபாத்திரம் வித்தியாசமான ரசனையை தருது. ஒளிப்பதிவாளர் குமரன், சந்தோஷ்குமார் மலேசியாவின் அழகை பல ஆங்கிள்களில் சிறப்பாக பதிவு செஞ்சிருக்காங்க. இசைஞானியின் பின்னணி இசை படத்திற்கு பிரத்யேக பலத்தை தருது. இயக்குனர் பாணி அம்மா மகள் பாசத்தை காட்சிக்கு காட்சி காட்டி உயர்த்தி அம்மாக்களை பெருமைப்படுத்தியிருக்காரு. திரைக்கதையில் சின்ன சின்ன தொய்வு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் பாசம் என்ற வலை சரி செய்து விடுது. மொத்தத்தில் எங்கம்மா ராணி உயர்ந்த. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.